பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காவலர் தேர்வுல அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச்பா தேர்வு 8 பார்க்க போறோம். சரியா? சரி. ஃபுல் அண்ட் ஃபுல் 8th புக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கலாம். மாநில அரசின் எதிர்பாரா செலவினங்கள் நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? கட்டுப்பாட்டில் உள்ளது. சரி, யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னா ஆளுநரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு பண மசோதா அப்படின்றது ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் அது வெளியில வரும். சரியாப்பா? ஆளுநரோட ஒப்புதலுக்கு பிறகுதான் ஒரு பண மசோதா அப்படின்றது வெளியிடப்படும். அதே மாதிரி ஒரு ஆண்டோட நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களப்பா, அது ஃபர்ஸ்ட் ஆளுநரோட இதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். சரியா? ஆளுநரோட பார்வைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாநிலத்தோட நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும். இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஒருவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டால் அவர் எத்தனை நாட்களுக்குள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா 6 மாதம். சரியா? அதாவது எம்எல்ஏவா இருக்கவங்க ஒரு எம்எல்ஏவை தான் எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து இவங்க முதலமைச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறது. ஆனா இப்ப ஒருத்தங்க எம்எல்ஏ எல்லாமே சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு தொகுதியில நின்று அவங்க சிஎம் ஆயிருக்கணும். சரி, அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்ட். அதாவது சட்ட மேலவையில நியமிக்கப்படக்கூடியவர்கள் 3ல 1 பங்கு மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 6ல 1 பங்கு ஆளுநர் தேர்ந்தெடுப்பாரு. அதாவது சட்ட மேலவைக்கு. சரியா? அப்ப நம்ம இதுல சட்ட மேலவை கிடையாது, பட் சட்ட மேலவை இருக்கக்கூடிய அந்த 6 மாநிலங்கள்ல. அடுத்து 12ல 1 பங்கு பட்டதாரிகளால் தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ கூடுதலா எழுதிக்கங்க. இப்ப 3ல 1 பங்கு மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள், அது போக சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்து பாருங்க, பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. அதாவது இடைநிலை பள்ளி, மேல்நிலை பட்டதாரிகள். சரியா? மேல்நிலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்தது, கீழ்காண்பவைகளில் சட்ட மேலவை இல்லாத மாநிலம் எது? ஆப்ஷன் டி ஒடிசா. சரியாப்பா? மொத்தம் 6 மாநிலங்கள்ல சட்ட மேலவை இருக்கு. இப்ப கூடுதலா நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரம் இருக்கு. அது போக உத்தரப்பிரதேசம். சரியா? உத்தரப்பிரதேசம், தெலங்கானா, ஆந்திரா உட்பட 6 மாநிலங்கள்ல நம்மளுக்கு சட்டப்பேரவை இருக்கு. சரி, அடுத்து, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். யாரு? உயர் நீதிமன்ற நீதிபதியான தகுதி. அடுத்து, இவரின் ஓய்வு பெறும் வயது 65 கொடுத்திருக்காங்க. சோ 1 சரி 2 தவறுப்பா. சரியா? கூற்று 1 சரி 2 தவறு. ஏன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது 62 வயது. உச்ச நீதிமன்றத்துக்கு தான் 65 வயது. சரியா? உச்ச நீதிமன்ற ஓய்வு பெறும் நீதிபதிக்கு தான் 65 வயது. நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயது. உயர் நீதிமன்றத்துக்கு 62 வயது. அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு வழங்கப்படுவது எது அப்படின்னா இயல்புரிமை குடியுரிமை தான் அவருக்கு வழங்கப்படுறது. ஒருத்தருக்கு வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்துல அவருக்கு வழங்கக்கூடியது இயல்புரிமை குடியுரிமை. சரியா? அடுத்து, பிறப்பால் பெறும் குடியுரிமை என்னன்னா இந்தியாவுல பிறந்தாலே அவங்களுக்கு பிறப்பால் பெறும் குடியுரிமை கொடுத்துருவாங்க. அடுத்து, பதிவு செய்தல்னா இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு, திரும்ப அவரு இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா அவரு 7 ஆண்டுகள் இந்தியால இருந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல அதாவது பதிவு செய்தல். சரியா? கரெக்ட் தான். அவர் 7 ஆண்டுகள் இந்தியால இருந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு குடியுரிமை வழங்க முடியும். அடுத்து, வம்சாவளியால் பெரும் குடியுரிமை. அதாவது 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் இதான் ஃபைனலா அவங்க போட்ட உத்தரவு. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்திய தூதரகத்துல பதிவு செய்யணும். இந்திய தூதரகத்துல ஒரு குழந்தை பிறந்தா எந்த நாட்டுல இருக்காங்களோ அவங்க பதிவு செய்யணும். சரியாப்பா? தூதரகத்துல பதிவு செய்யணும். அப்பதான் அவங்க வம்சாவளியா குடியுரிமை பெறுவாங்க, இல்லாட்டி இல்லை. அடுத்தது,
பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் இயல்பாக பெறுவது குடியுரிமை எனப்படும் கொடுத்திருக்காங்க. அடுத்த சட்டம் நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது நாட்டுரிமைன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே தவறு. ஏன்னா அப்படியே மாறி இருக்கு. பூர்வீகம், பிறப்பு ஆகியவற்றால் கொடுப்பது நாட்டுரிமை, சட்ட நடைமுறை முறைக்கு உட்பட்டு வாங்குவது குடியுரிமை. சரியா? அடுத்து 2024 ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எங்கு கொண்டாடப்பட்டதுன்னா ஒடிஷால புவனேஸ்வர்ல. சரியாப்பா? ஒடிசால இருக்க புவனேஸ்வர்ல கொண்டாடப்பட்டுச்சு. சோ இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பிரதேச இணைவின் மூலம் பாண்டிச்சேரி இந்தியாவில் இணைந்த ஆண்டு 1962 தான் இந்தியா கூட இணைஞ்சிச்சு பாண்டிச்சேரி. சரியாப்பா? அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுக்கு போர்ச்சுகீசியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1962 தான் இந்தியாவோட இணைஞ்சிச்சு. சரியா? ரைட். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜேக்கப் கோலியாக். இக்பால் என்ன சொல்லியிருப்பாருப்பா? இக்பால் வந்து சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லைன்னு சொல்லியிருப்பார். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. அது போக நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடுன்னு சொல்லியிருப்பார். சரியாப்பா? பகைமை, அதாவது சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு அப்படின்னு சொன்னது இக்பால். அடுத்து பாருங்க, அசோகர் எந்த அரசு வந்து எந்த மதத்தையும் குற்றம் சாட்டாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அறிவிச்சது யாருன்னா அசோகர் தான். சரியா? அரசு எந்த மதத்தையும் குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னவர் அசோகர். அடுத்து பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அது குறிக்கிறது, எதை குறிக்குது அப்படின்னா சமய சுதந்திரத்தை குறிக்கும். ஏன்னா இந்த பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு 1954 ஏற்பட்டிருக்கும். இதுல வந்து சமய சுதந்திரம், இந்தியாவில இருக்க சமய சுதந்திரம் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்தியாவில் உள்ள சமய சுதந்திரம் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் சி, கஜுராஹோ கோயில்ல உள்ள கட்டட கலை. சரியாப்பா? சரி, கட்டட கலைன்னு வந்திருக்கணும், அது நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல பாருங்க, ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்ட். அதாவது கோபுரம் வந்து இந்து பாணியில இருக்கும், விதானம் சமண பாணியில, ஸ்தூபி புத்த பாணியில, குவிமாடம் இஸ்லாமிய பாணியில இருக்கும். அடுத்தது 13வது கொஸ்டின். இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தனது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யாரு? அக்பர். சரியா? அது போக இவர் கூடுதலா 2 இது கொண்டு வந்திருப்பார்பா. தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு. தீன் இலாஹி அப்படின்னா தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொன்னு சுல் இ குல்னு கொண்டு வந்திருப்பாரு. சுல் இ குல். சரியா? சுல் இ குல்னா அமைதி மற்றும் நல்லிணக்கம், அதுதான் சுல் இ குல் குறிப்பிடுறது. அடுத்து பாருங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க ஒரு குடிமகனை வரி செலுத்துமாறு வற்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு பிரிவு 27. சரி, பிரிவு 27. பிரிவு 26 என்னப்பா சொல்லுது? சமய நிர்வாகம், அதாவது சமய விவரங்கள் குறித்த நிர்வாகம். சரியா? நிர்வாகத்தை குறிப்பிடுறது, எந்த சமயங்களை பின்பற்றி நம்ம நிர்வாகம் பண்ணிக்கலாம் சொல்றது. அதே மாதிரி பிரிவு 28 என்ன சொல்லும் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் இருக்குல்லப்பா, அதுல வந்து போதனைகள்ல கலந்து கொள்ளாம இருக்கக்கூடிய உரிமையை குறிக்கிறது. சரியா? கல்வி நிலையங்கள்ல போதனைகள்ல கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை குறிப்பிடுறதுதான் பிரிவு 28. அடுத்து பிரிவு 29 கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பாகுபாடு காட்டுதலுக்கு தடை. அது வந்து பிரிவு 29 கிளாஸ் 2. சரியா? அடுத்து பாருங்க, 15வது கொஸ்டின் ஆப்ஷன் சி, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, சிறார் நீதி சட்டம் 2000, போக்சோ சட்டம் 2012, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, அதே மாதிரி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. அதே ஞாபகம். அடுத்து பாருங்கப்பா, இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன் ஏ 1955 இந்து திருமண சட்டம். 56 வந்து இந்து வாரிசு சட்டம். இந்து வாரிசு சட்டம் அது வந்து 56. 61 வந்து வரதட்சணை தடை சட்டம்.
வரதட்சணை தடை சட்டம் 61. 1997 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். சரியா? பெண்களை கேலி செய்ய எதிரான சட்டம். சரியா? அது 1997. சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க. அயல்நாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும் தகடு என்ன தகடு? ஆப்ஷன் பி நீல தகடு. ஏன்னா சிவப்பு வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும், குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவங்க 2 பேர்த்துக்கும் சிகப்பு தகடு. வெள்ளை தகடு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகனுக்காக. சரியா? குடிமகன், அதாவது ஒரு 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 தனிப்பட்ட ஒரு குடிமகன் வந்து இந்தியால இருக்க ஒரு குடிமகன் தனக்கு தேவையா ஒரு காரை பர்சனலா வாங்குறாரு அப்படின்னா அவர் கொடுக்கிறது வெள்ளை தகடு. மஞ்சள் தகடு தான் வணிக ரீதியான வாகனங்கள். சரியா? வணிக ரீதியான வாகனங்கள் வந்து மஞ்சள் தகடு. அடுத்து 18 பாருங்க. சேது பாரதம் திட்டத்தின் மூலம் எந்த ஆண்டிற்குள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற பயணம் மேற்கொள்ள உறுதி செய்யப்பட்டது? ஆப்ஷன் 2019. சரியாப்பா? 2016 துவக்கப்பட்டது. 2014 சேது பாரத திட்டம் துவக்கப்பட்டது. ஆனா தேசிய நெடுஞ்சாலைகள்ல தடையற்ற பயணம் மேற்கொள்ள உறுதி செய்யப்பட்டது எப்ப அப்படின்னா 2019. அதாவது இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்லப்பா, இருப்பு பாதை, அது இல்லாம எங்கெங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் இருக்கோ அங்க எல்லாத்தையுமே நெடுஞ்சாலைகள்ல பாலங்கள் கட்டுறதுதான் இந்த சேது பாரத திட்டம். அடுத்து இந்தியாவின் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையம் எங்க அமைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி சென்னை, பூனா 2 இடத்துலயும் அமைக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா 1961 இந்திய சீனா போருக்கு அப்புறம். சரியாப்பா? இந்திய சீனா போருக்கு அப்புறம், அதாவது 62 முடிஞ்சிருக்கும் இந்திய சீனா போர். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அதிகாரிகள் தேவைப்பட்டுச்சு இந்திய ராணுவத்துக்கு. அதுக்காக வைக்கப்பட்டதுதான் இந்த. சரியா? இதுல வேற என்ன இன்ஃபர்மேஷன்னா 1998 ஜனவரி 1ல இருந்து இது அதிகாரிகள் பயிற்சி அகாடமியா மாத்தப்பட்டுச்சு. சரியாப்பா? அதாவது ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையமா இருந்தது, அதிகாரிகள் பயிற்சி அகாடமி. சரியா? ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லி மாத்தப்பட்டுச்சு. சரியா? அடுத்து பாருங்க. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? சாம் மானக்சா. KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல். அர்ஜுன் சிங் யாருன்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட முதல் விமானப்படை அதிகாரி. சரியாப்பா? ரைட். உபேந்திர திவிவேதி. இப்ப இவர் ராணுவ தளபதி. இந்தியாவோட ராணுவ தளபதி யாரு அப்படின்னா உபேந்திர திவிவேதி. அடுத்து 21 பாருங்க. இந்தியா, நேபாளம் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லைகளை பாதுகாக்கும் ஆயுத அமைப்பு எது அப்படின்னா சாஸ்திரிய சீமா பால். அசாம் ரைபிள்ஸ் இவங்க வந்து 1835 ஓபன் பண்ணிருப்பாங்க. இவங்களோட இன்னொரு பேரு கச்சார் லெவி. சரியாப்பா? கச்சார் லெவி. அசாம் பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக மெயினா இவங்க போடப்பட்டாங்க. அடுத்து இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை இந்தியா சீனா எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக உயரமான இடங்கள்ல சண்டையிடுறதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டவங்க. சரியாப்பா? உயரமான இடங்களில் சண்டையிட பயிற்சி பெற்றவர்கள் யார் அப்படின்னா இந்தோ திபெத் எல்லை காவல் படை. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இவங்க எதுக்குப்பா? டெல்லி மெட்ரோ ரயில் இருக்குல்லப்பா அங்க, அது போக விமான நிலையங்கள், இஸ்ரோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அங்க ஃபுல்லா பாதுகாப்புக்கு இருக்கவங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை. அடுத்து 22வது பாருங்க. ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீவிஜயம் மீது தனது படையெடுப்பை தொடங்கி கடாரம் இதெல்லாம் கேப்சர் பண்ணவர் யாரு அப்படின்னா முதலாம் ராசேந்திர சோழன். அடுத்து இந்தியா தனது தூர கிழக்கில் எந்த நாட்டுடன் எல்லையை பகிர்ந்துள்ளது? மியான்மர். சரியாப்பா? மியான்மர் பகுதியில தான் தனது தூர கிழக்குல எல்லைய பகிர்ந்திருக்கு. அடுத்து இலங்கை பாருங்க. இலங்கை வந்து தென்கிழக்கு பகுதியில, சரியா, தென்கிழக்கு பகுதியில தன்னோட இத வந்து பகிர்ந்திருக்கு. சரி, மாலத்தீவு தென்மேற்கு பகுதியில. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மற்றும், அதாவது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியாவோட வடமேற்கு எல்லை. சரியா? சரி, தற்போது 2025 படி சார்க் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் உள்ளன அப்படின்னா 10 நாடுகள்பா. இது ரொம்ப சார்க் கிடையாது, பிரிக்ஸ். சரியா? BRICS. உங்களுக்கு புக்ல கரெக்டா இருக்கும். சரியாப்பா? இது கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும். பிரிக்ஸ் கூட்டமைப்பு. சரியா? இப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. அது போக எகிப்து,
புதுசா ஜாயின் பண்ணவங்க எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் UAE. சரியா, ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து 25வது, மொத்தம் 10 இருக்குப்பா பிரிக்ஸ்ல. சரியா, அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. எந்த நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது? அமர்வு நீதிமன்றம் தான் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும். வருவாய் நீதிமன்றங்கள் வந்து நில ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்கிறது. நில ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்கிறது வருவாய் நீதிமன்றம். பஞ்சாயத்து நீதிமன்றம் வந்து கிராம அளவிலான குற்றவியல், உரிமையல் ரெண்டுமே விசாரிக்கிறது பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து மாவட்ட அளவுல உள்ள சிவில் வழக்குகளை விசாரிக்கிறது மாவட்ட நீதிமன்றங்கள். அடுத்து இந்திய நீதிமன்றங்கள் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2005. சரியாப்பா, 2000 அப்படின்றது விரைவு நீதிமன்றங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு. 1987 நால்சா அமைப்பு. நால்சானா தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் 1987. சரியாப்பா, அடுத்து 1950 ஜனவரி 8 உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது. இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது. அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னா முதலமைச்சர் தான். ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு, ஆளுநர் வந்து பதவியேற்று வைப்பாரு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பரிந்துரை பண்ணுவார். சரியா, 3 பேரும் முக்கியமானவங்க. குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்வார் உயர்நீதிமன்ற நீதிபதிய, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிச்சுக்கிடுவாங்க அந்த கொலிஜியம். சரியாப்பா, இது 3 முக்கியமானது. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. சரி, ரைட். என்ன அப்படின்னா, ஆளுநர் பேரளவு தலைவர், முதலமைச்சர் உண்மையான தலைவர், சட்டப்பேரவை வந்து கீழவை, சட்ட மேலவை மேலவை. சரியா, புக் பேக். அடுத்தது சரியான கூற்றை தேர்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? ஆப்ஷன் சி, அதாவது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர்கள், சட்ட மேலவை உறுப்பினர்கள். இது எல்லாத்துலயுமே எம்எல்ஏக்கள் வந்து பங்கெடுத்துப்பாங்க. சரியாப்பா, ஆனா குடியரசு துணைத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இப்ப கூட சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருப்பா. இவங்களுக்கும் எம்எல்ஏக்கும் சம்பந்தம் இல்ல. சரியா, ஏன்னா குடியரசு துணை தலைவர் வந்து நாடாளுமன்ற ஈரவைகள் இருப்பாங்கல்ல, ஈரவைகளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். சரியா, அவங்களாலதான் வாக்களிக்கப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அவருக்கும் எம்எல்ஏக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா, அடுத்து 30 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2 பிரிவு 5 to 11. அடுத்து 31வது கொஸ்டின். சமய சார்பின்மை என்பது எந்த ஒரு சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். அதுதான் என்ன அப்படின்னா சமய சார்பின்மை. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்போது திருத்தப்பட்டுச்சு? 1976 42வது சட்ட திருத்தம். இதுவே 44வது சட்ட திருத்தம்னா 1978 வரும். சரியாப்பா, இப்ப 4 2 கூட்டினா 6, அப்ப 1976. 4 4 கூட்டினா 8, அப்ப 1978. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்டிகிள் 25 to 28 சமய சுதந்திர உரிமையை தான் குறிப்பிடுது. அடுத்து 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷில் கூடினர் அப்படின்னா பெய்ஜிங்ல கூடியிருப்பாங்க. சரியாப்பா, 4வது உலக மகளிர் மாநாட்டுல. ரைட். மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. இதே மாநில மனித உரிமைகள் ஆணையம்னா 1997 ஏப்ரல் 17. சரியாப்பா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னா 1993 அக்டோபர் 12. சரியா, இதுவே மாநில மனித உரிமைகள் ஆணையம்னா 1997 ஏப்ரல் 17. அடுத்து உலக மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகள் 30. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே உள்ள அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கும். சரியா, ஐநா. அடுத்ததுப்பா, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம். ஆப்ஷன் டி 5 ஆண்டுகள் அல்லதுன்னு இருக்கணும்.
சரியா, அது நம்ம சரி பண்ணிடுவோம். சரியாப்பா, 38வது கொஸ்டின். அல்லது ரைட், அல்லது 70 வயது வரை, இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியைத்தான் இவங்க மாநில மனித உரிமைகள் அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரா நியமிப்பாங்க. சரியாப்பா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா நியமிப்பாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது 65. அப்ப 65ல இருந்து 5 வருஷம், மொத்தம் 70 ஆண்டுகள். சரியா, சரி. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் எது அப்படின்னா ஜனவரி. சரியாப்பா, ஜனவரி மாதம் முதல் வாரம், அதான் மெயின். ஜனவரி மாதம் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமா கொண்டாடப்படும். அடுத்து 40, போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எது அப்படின்னா கட்டாய குறியீடுகள். கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற குறியீடு. சரியாப்பா, இது வட்ட வடிவத்துல இருக்கும். அடுத்து எச்சரிக்கை குறியீடுகள். எச்சரிக்கை குறியீடுகள் முக்கோண வடிவத்துல இருக்கும். தகவல் குறியீடுகள் இது அதாவது பாக்ஸ் வடிவத்துல. சரியாப்பா, அது வந்து செவ்வக வடிவத்துல இருக்கும். இது மூணும் முக்கியமானது. சரியா, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. பட் டிரைவர் ஓரியன்டா எந்த எக்ஸாம் நடந்தாலும் நம்ம கோர்ட் எக்ஸாம்ல கட்டாயம் கேட்பாங்க. அடுத்து ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. பிப்ரவரி 1 அப்படின்றது கடலோர காவல்படை தினம். கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. மார்ச் 10 அப்படின்றது CISF மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அது வந்து மார்ச் 10. அக்டோபர் 7 அப்படின்றது விரைவு அதிரடிப்படை தினம். விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. அக்டோபர் 8 வந்து விமானப்படை தினம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. 43வது கொஸ்டின். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. சரியாப்பா, முதன்மை அதிகார வரம்பை பயன்படுத்தி தான் 2 மாநிலங்களுக்கு நடுவுல பிரச்சனை நடந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் அதை தீர்க்க வழிவகை செய்யுது. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் டி டெல்லி. சரியா, காரியம் அதாவது தனிமம், அதோட லத்தீன் பெயர்கள். காரியம்ன்றது பிளம்பம், இரும்பு ஃபெர்ரம், அதாவது இரும்புன்னு வந்துச்சுனாவே ஃபெர்ரஸ் அப்படின்னு வந்துடும். தாமிரம் குப்ரம், தங்கம் ஆரம். 45வது கொஸ்டின் பாருங்க. தானியங்கி வாகனங்களில் மின்கலன் மற்றும் கதிர்வீச்சு எந்திரங்கள் தயாரிக்க பயன்படுவது எது? ஆப்ஷன் டி காரியம். சரியாப்பா, தானியங்கி வாகனங்கள்ல மின்கலன் மற்றும் கதிர்வீச்சு எந்திரங்கள் வந்து பயன்படுத்த இது பண்றது எது அப்படின்னா காரியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமிரம் அப்படின்றது மின் கம்பிகள், சிலைகள், நாணயங்கள். சரியா, சரி. அப்போ பாதரசம் அப்படின்றது காற்றழுத்த மாநில பயன்படுத்தப்படுவது பாதரசம். அலுமினியம் வானூர்தி ராக்கெட் பாகங்களை தயாரிக்க பயன்படுவது. வானூர்தி ராக்கெட் பாகங்கள் தயாரிக்க பயன்படுறது எது அப்படின்னா காற்றழுத்த மானி. அடுத்து துப்பாக்கி துகள் தயாரிக்க ரப்பரை கெட்டிப்படுத்த பயன்படுத்தும் உலோகம் எது? கந்தகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, கந்தகம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. துப்பாக்கி துகள்கள் தயாரிக்க ரப்பரை கெட்டிப்படுத்த பயன்படுத்தும் உலோகம் கந்தகம். சரியா, பாஸ்பரஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது? பாஸ்பரஸ் வந்து தீப்பெட்டி, அந்த தீப்பெட்டியோட சைடுல இருக்கும் பாத்தீங்களா, அதான் பாஸ்பரஸ். எலி மருந்து. சரியா, எலி மருந்து தயாரிக்க உருவாவது. அதே மாதிரி நைட்ரஜன் வந்து அம்மோனியா தயாரிக்க உருவாகிறது நைட்ரஜன். கிராஃபைட் வந்து அலங்கார நகைகளுக்கு. சரியாப்பா, அலங்கார நகைகள், வெட்டும் மற்றும் அறுக்கும் இயந்திரம், அது போக கரிக்கோல்னா என்னப்பா? பென்சில். சரியா, நீங்க கரிக்கோல்னா எதுவும் நினைச்சுக்க கூடாது. பென்சில்ல வந்து அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, நம்ம எழுதுறோம்ல, அது வந்து என்ன அப்படின்னா கிராஃபைட் தான். அடுத்தது 47. மீத்தேனில் உள்ள ஆக்கக்கூறுகள் யாவை? கார்பன் மற்றும் ஹைட்ரஜன். சரியா, கார்பன் மாறி இருக்கோ? சரி, நம்ம சரி பண்ணிடுவோம். கொஸ்டின்ல உங்களுக்கு கரெக்டா வந்துடும். கார்பன், ஹைட்ரஜன். நைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்றது எதோட பொருள் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. சரியாப்பா,
அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு. கந்தகம் மற்றும் ஆக்சிஜன் அப்படின்றது கந்தக டை ஆக்சைடு. சரியா, கந்தக டை ஆக்சைடு. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ரெண்டுலயுமே கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கும். அடுத்து தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படும் வேதிப்பொருள் சோடியம் பைகார்பனேட். போன பிசியோட ஓல்டு கொஸ்டின். சரியா, சோடியம் கார்பனேட் எதுக்குப்பா? கடின நீரை மென்னீரா மாத்துறதுப்பா, ரொம்ப முக்கியம். கடின நீரை மென்னீரா மாத்துறது சோடியம் கார்பனேட். அடுத்து கால்சியம் ஆக்சைடு, இது எதுக்கு? சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பு. சிமெண்ட் கண்ணாடி தயாரிப்புல பயன்படுறது கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் கார்பனேட் எதுக்கு? சுண்ணாம்பு கட்டி. சரியாதான், சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுவது. சுண்ணாம்பு கட்டி தயாரிக்க பயன்படுது. அடுத்து வனஸ்பதி நெய் தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது எது? நிக்கல். சரியாப்பா, வனஸ்பதி நெய் தயாரிப்புல வினைவேக மாற்றியா செயல்படுறது நிக்கல். உலோக இரும்பு வந்து அம்மோனியா தயாரிப்பு, அதாவது உலோக அம்மோனியாப்பா. சரியா, அம்மோனியா தயாரிப்புல வினைவேக மாற்றியா இருக்கிறது எதுனா உலோக இரும்பு. ஹேபர் முறை, ஹேபர் முறையில அம்மோனியா தயாரிக்கப்படுது. அடுத்து 50வது கொஸ்டின். முட்டைகள் அழுகும் போது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது? சரி, அதுக்கு ஆன்சர் வந்துட்டு இது சொல்லியாச்சுல, வனஸ்பதி நெய் தயாரிப்பு. அது சொல்லியாச்சு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி பா. சரியா, ஹைட்ரஜன் சல்பைடு. இதுக்கான ஃபார்முலா H2S. சரியா, ஹைட்ரஜன் சல்பைடு உருவாதனாலதான் முட்டைகள் வந்து அழுகிற வாசம் ஏற்படுது. அடுத்து எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்க மெத்தனால் மற்றும் மெத்தனால் அம்மோனியா தயாரிப்பில் பயன்படுவது எது? ஆப்ஷன் சி, ஆக்சிஜன் தான் பயன்படுது. சரியா, எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். நைட்ரஜன் வந்து பாதரசம் ஆவியாகாமல் தடுக்கிறதுப்பா, அது ரொம்ப முக்கியம். சரியா, பாதரசம் ஆவியாகாமல் தடுப்பதற்கு நைட்ரஜன் பிளஸ் அது போக டிஎன்டின்னு சொல்லுவாங்கல்ல, வெடிகுண்டு. சரியா, அது ட்ரைன் நைட்ரோ தொலுவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நைட்ரஜன் தான் முக்கியமா பயன்படுது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. இது கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு தெரியும். மெயினா வந்து திட நிலையில உலர் பனிக்கட்டியா அதை மாத்தலாம். திட நிலையில உலர் பனிக்கட்டியா இதை மாத்தலாம். சரியா, திட நிலையில உலர் பனிக்கட்டியா மாத்தலாம். பதங்கமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பதங்க மாதல். சரி, அதே மாதிரி காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள், அதான் மெயின். காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள்ல இது பயன்படுகிறது. அடுத்து உறையும் போது வெண்மையான திண்மமாக மாறுவது எதனுடைய இயல்பு? நைட்ரஜனோட இயல்பு. சரியாப்பா, எந்த கோளின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ, வெள்ளிக்கோள். இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் துகள்களின் நிறை என்ன? ஆப்ஷன் ஏ, 9.1 × 10⁻⁻28 கிராம். சரியா, அப்ப 1.6 × 10⁻⁻24 வந்து புரோட்டான் கூடிய துகள்கள் நிறை. சரியா, புரோட்டானோட துகள்களின் நிறை. ஆப்ஷன் சி வந்து நியூட்ரானோட துகள்களின் நிறை. அடுத்து நம் உடலில் எத்தனை சதவீதம் நீரால் ஆனது? 65%. அடுத்து ஹென்றி கேவன்டிஷ் செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்கினார். ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான், டைரக்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் என்ன? ஆப்ஷன் டி பா. சரியா, 540 கலோரி பெர் கிராம். இது நீர் ஆவியாதலோட உள்ளுறை வெப்பம். அப்ப 80 கலோரிகள் பெர் கிராம். இது என்னன்னா நீர் உருகுதலோட உள்ளுறை வெப்பம். நீர் உருகுதலோட உள்ளுறை வெப்பம் எது அப்படின்னா 80 கலோரிகள் பெர் கிராம். அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. சரியா, இது ஈஸி தான். சிட்ரிக் அமிலம் ஆரஞ்சு, லாக்டிக் அமிலம் தயிர், மாலிக் அமிலம் ஆப்பிள், டார்டாரிக் அமிலம் திராட்சை. அடுத்து 59வது கொஸ்டின். ஜன்னல்களை 59 ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல் எது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடுன்றதுதான் கரெக்ட். சரியாப்பா, அப்ப மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வயிற்றில் உருவாகும்
அமிலத்தை நடுநிலையாக்குதல். வயிற்றில் உருவாகும் அமிலத்தை நடுநிலையாக்குறது. சரி, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது மெயினா சோப்புல யூஸ் ஆகுதுப்பா. சோப்பு, காகிதம் தயாரிப்புல பயன்படுறது சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுவும் அதேதான், குளியல் சோப்புகள்ல அதிகமா பயன்படும். குளியல் சோப்பு. சரி, அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. காஸ்டிக் பொட்டாஸ் வணிக ரீதியா காஸ்டிக் பொட்டாஸ் என வணிக ரீதியாக அழைக்கப்படுபவை எவை? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? சரி, அப்ப சோடியம் கார்பனேட் அப்படின்றது சலவை சோடா. சரி, சோடியம் பைகார்பனேட் இப்பதான் பார்த்தோம், சமையல் சோடா, அது போக தீயணைப்பான்கள்ல ரெண்டுலயுமே. சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா. சரியா? ரைட். அடுத்து பினாப்திரின் கரைசலில் கொடுக்கும் நிறம் எது? இளஞ்சிவப்பு. சரியாப்பா? பினாப்திலின் கார கரைசல்ல கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு. இது வந்து பினாப்திலின் வந்து அமிலத்துல வந்து நிறமற்றதா இருக்கும். சரியா? அமிலம் நிறமற்றது. சரி, அடுத்து 62 பாருங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. சரியாப்பா? ஏன் அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர்கள்ல புரோப்பேன் அப்படின்ற வாயு தான் எரிபொருளா பயன்படுது. புரோப்பேன் வந்து மனமற்றது, அதனால மெர்கேப்டன் சேர்க்கப்படுது. சரியா? அப்படியே மாறி இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அதாவது எல்பிஜில நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருளுக்கான வாயு எது அப்படின்னா புரோப்பேன். அது மனமற்றதா இருக்கிறதுனால அது சப்போஸ் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டறியறதுக்காக மெர்கேப்டன் அப்படின்ற வாயு சேர்க்கப்படுது. அடுத்து பியூட்டேனின் வாய்ப்பாடு என்ன? C4. அதாவது இந்த சி வச்சு கண்டுபிடிச்சலாம். ஒரு சி இருந்துச்சுன்னா மீத்தேனு, 2 சி ஈத்தேனு, 3 சி புரோப்பேனு, 4 சி பியூட்டேன். அடுத்து நகரவாயு என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி, கரிவாயு தான் நகரவாயு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். சரியாப்பா? அம்மோனியா வந்து நிலக்கரியோட உபபொருள். நிலக்கரியில இருந்து எடுக்கக்கூடிய உப பொருள் தான் எதுனா அம்மோனியா. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கரித்தார், இது நம்மளுக்கு தெரியும்பா, தாறு தான். சரியா? இது மெயினா இதை வந்து பின்ன காய்ச்சி வடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது பென்சின் கிடைக்கும், டொலியின் கிடைக்கும், பீனால் கிடைக்கும். சரியா? ரைட். கல்கரி இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 98% கார்பன் இந்த கல்கரியில தான் இருக்கும். தூய்மையான நிலக்கரின்னு சொல்லக்கூடியது. சரியா? தூய்மையான நிலக்கரின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா கல்கரி. அடுத்து தற்காலிக காந்தங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் டி, டெல்லி. தேன் இரும்புல இருந்து தற்காலிக காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன. சரியா? அடுத்து பசுங்காந்தங்கள் என அழைக்கப்படுவது எது? அல் நிக்கோ, இதுதான் பசுங்காந்தங்கள். நியோடிமியம் அப்படின்னா என்னன்னா பூமியில காணப்படக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த காந்தம். சரியா? வலிமையான காந்தம் எது அப்படின்னா நியோடிமியம். அடுத்து மேக்னிட்டார்னா பால்வெளி அண்டத்துல விண்மீன் இருக்குல்லப்பா, பால்வெளி அண்டத்துல அமைந்துள்ள மிகப்பெரிய விண்மீன். இது வந்து காந்த நியூட்ரான் விண்மீன் சொல்லுவாங்க. சரியா? காந்த நியூட்ரான் விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்னெட்டர். சரி, ரைட். இது மேக்னடைட் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இரும்பு ஆக்சைடு இருக்க ஒரு கனிமம் தான் மேக்னடைட். சரி, ரைட். மின் உருகி என்பது, இதுக்கு அடுத்து வர்றது ஃபுல்லா நம்மளுக்கு புக் பேக் தான்ப்பா, அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? புக் பேக் மனப்பாடம் பண்ணிருங்க. எப்பயுமே நம்ம எடுக்கிற கொஸ்டின்ல 10% புக் பேக் வச்சிருவோம். ஏன்னா கட்டாயம் புக் பேக் கொஸ்டின் கேட்டுருவாங்க நம்மளுக்கு. மின் உருகி என்பது ஆப்ஷன் பி, குறைந்த மின்தடை கொண்ட ஒரு மின் கம்பி. அடுத்து பாருங்க 68 ஆப்ஷன் சி பா, இரும்பு அப்படின்றது தையல் ஊசி தயாரிக்க, தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க, டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இழைகளை செய்ய, போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக இருப்பது. அடுத்து 69வது கொஸ்டின், காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். ஏன்னா ஒரு தடவை அந்த செயல் நடைபெற்றுச்சு அப்படின்னா அது திரும்ப மறு உருவாக்கம் பண்ண முடியாது. அப்ப காகிதம் எரிதல் அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து 70வது கொஸ்டின், வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி எது? மெலனின் நிறமி. அடுத்து 71, காற்றேற்றம் செய்யப்பட்ட
நீரில் உள்ளது கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான்பா, சரியா? டைரக்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து 78 சால்வை முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட். அசோட் அப்படின்னு அழைக்கப்படுவது நைட்ரஜன். கேத்தோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னா எதிர்மின் சுமை, சரியா? இதுவே நேர்மின் சுமைனா ஆனோடு. இதெல்லாம் புக் பேக்பா, அதனால டைரக்ட் கொஸ்டின், அதனால டக் டக்குன்னு சொல்லிடுறேன், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து கீழே கொடுக்கப்படுவனவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம், சரியா? ஈயம் தான் நீரை மாசுபடுத்தக்கூடியது. அடுத்து பாருங்க, தற்போது இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற விமானம் எது அப்படின்னா மிக் 21, சரியாப்பா? மிக் 21 விமானம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, ஏன்னா போலீஸ்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ரீசெண்டா இது வந்து ரஷ்யாவோட தயாரிப்பு, சரியா? ரஷ்யாட்ட இருந்து நம்ம 1963ல வாங்கப்பட்ட விமானம். சோ ரொம்ப பழைய மாடல் விமானம்ன்றதுனால இத விமானப்படையில இருந்து நீக்கிட்டாங்க, சரியா? அடுத்து சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2025ஆம் ஆண்டு சீனாவின் எந்த நகரில் நடைபெற்றது? தியான்ஜின் நகர், சரியா? ஹாங்ஷு அப்படின்றது என்னன்னா ஆசிய பெண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற இடம், சரியா? அதுவும் சீனா தான், ரைட்? இந்த தியான்ஜினும் முக்கியமானது. அடுத்து இஸ்ரேலின் பிரதமர் யார் அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு. இப்ப அடிக்கடி நியூஸ்ல வர்றாருப்பா பெஞ்சமின் நெதன்யாகு, அடிக்கடி நம்ம நியூஸ்ல வர்றாப்ல, அதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை வந்து நம்மளுக்கு விளாடிமிர் சொலானஸ்கி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்ததுனால இப்ப அடிக்கடி வந்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானோட போர் நடந்துச்சு, சரியா? அதனால இஸ்ரேல் பிரதமர் யார் அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு. அடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் பார் ஹெரிடேஜ் திட்டம் நாட்டின் பல்வேறு பாரம்பரிய ரயில் பாதைகளை ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவது. கூற்று 1. கூற்று 2 இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஹரியானாவில் உள்ள ஜிந்த் சோனிபட்டிலேயே நடைபெற்றது. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து துலீப் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையதுப்பா. இது ரொம்ப முக்கியமானது. கோப்பைகள் சார்ந்து ஒரு கொஸ்டின், விளையாட்டு சார்ந்து கேட்பாங்க. சோ துலீப் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டுடன். கால்பந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் கோப்பை கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. அதே மாதிரி படகு போட்டிக்கு வந்து நேரு கோப்பை வரும், சரியாப்பா? நேரு கோப்பை படகு போட்டியுடன் தொடர்புடையது. சோ முக்கியமான 80 கொஸ்டின் பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவு இதை அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு எழுதி பழகுங்க, சரியாப்பா? எழுதி இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து பழகுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம அடுத்த மாசத்துல இருந்து மேதகு அப்படின்ற பேர்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். சோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெளியாகும்பா. இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.